வட்டத்தின் நான்கள் 27வது பாடம். அதை நாங்க இப்ப ஆரம்பிக்க போறோம். அப்ப வட்டத்தின் நான்கள் என்று அந்த பாடத்தை தொடங்குறதுக்கு முன்னுக்குள்ளே வட்டம் தொடர்பா வட்டத்தில உறுப்புகள் அது ஏற்கனவே நீங்க படிச்சிருக்கீங்க. சின்ன வகுப்புல இருந்தே படிச்சிட்டு இருக்கிறோம். வட்டத்தில் இருக்கிற உறுப்புகள். சரியா? இவரை நாங்க வட்டம் அல்லது இவரை நாங்க பரிதி என்று சொல்லுவோம். பரிதி. வட்டத்தில பரிதி. சரியா? இந்த நடுப்புள்ளி என்னன்னு சொல்லுவோம்? இவரை என்னன்னு சொல்லுவோம்? மையம். வட்டத்தில மையம். ஒரு மையம். வட்டத்தின் மையம். வட்டத்தின் மையம். அப்ப மையத்திலிருந்து வரையப்படுற இந்த கோடு இவர் என்னன்னு சொல்லுவோம்? ஆரை. பருதியில இருக்கிற ஒரு புள்ளியை வட்டத்துல மையத்தையும் பருதியில இருக்கிற ஒரு புள்ளியை இணைக்கிற கோடு அவர் என்ன சொல்லுவோம்? ஆரை என்று சொல்லுவோம். ஆரை என்று சொல்லுவோம். சரியா? அப்ப இவர் யாரு? வட்டத்தில் இருக்கிற இந்த பருதியில இருக்கிற ஏதாவது ரெண்டு புள்ளிகள் இணைக்கிற கோடு இவர் யாரு? நான். இவர் தான் யாரு? நான். என்ன? வட்டத்தின் நான். மூணு சொல்லி வட்டத்தின் நான். என்ன? பருதியில் இருக்கிற ரெண்டு புள்ளிகள். இது வந்து ஆரைன்னா என்ன? மையத்தையும் பருதியில் இருக்கிற ஒரு புள்ளியும் இணைக்கிறதா ஆரை. வட்டத்தின் பருதியில் இருக்கிற ரெண்டு புள்ளிகளை இணைக்கிற கோடு வட்டத்தின் நான் எனப்படும். ஓகேவா? அப்ப மையத்தினூடாக போற நான். இவரும் ஒரு நான் தானே. இவரும் ஒரு நான். மையத்தினூடாக போற நான விசேடமா என்னன்னு சொல்லுவோம்? விட்டம். விட்டம் என்று சொல்லுவோம். என்ன? மையத்தினூடாக போகிற நான் விட்டம் என்று சொல்லுவோம். அதாவது இந்த வட்டத்திலேயே நாங்க கீறக்கூடிய மிகப்பெரிய நான் யாரு? விட்டம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு நாணை கீறி கொண்டு வரும். இங்க இருந்து கொண்டு இப்படியே கீறிட்டு வந்தா சரியா போ பெருசாகிட்டே போகுது. மையத்தினூடாக போகக்குள்ளதான் உள்ளதுக்குள்ளே என்னவா இருக்கும்? உள்ள பெரிய நானா இருக்கும். பிறகு திரும்ப கீறக்குள்ள என்ன நடக்கும்? திரும்ப போகும். அப்ப இந்த ஊடாக போகிற அந்த நான் ஒரு வட்டத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய நானை தான் விட்டம் என்று சொல்லுவோம். அப்ப விட்டத்துக்கும் ஆரைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. என்ன? விட்டத்துக்கும் ஆரைக்கும் ஒரு தொடர்பு இருக்குல்ல. அது என்ன தொடர்பு? ஆரையிட 2 மடங்கு விட்டம். ஆரையிட 2 மடங்கு தான் விட்டம். என்ன? விட்டத்துக்கும் ஆரைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. விட்டம் வந்து ஆரையிட 2 மடங்காக இருக்கு. ஆரையை போல 2 மடங்காக இருக்கும். அப்ப ஆரை வந்து 5 சென்டிமீட்டரா இருந்தா விட்டம் எத்தனை சென்டிமீட்டரா இருக்கும்? 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டரா இருக்கும். அப்ப மாறி சொன்னா விட்டம் ஒரு 20 சென்டிமீட்டரா இருந்தா ஆரை எவ்வளவா இருக்கும்? 10 சென்டிமீட்டர். அரைவாசி தான் ஆரை. மாத்தி சொன்னா ஆரையை போல 2 மடங்கு விட்டம். ஓகேவா? அப்ப வட்டத்தின் உறுப்புகள் எல்லாம் இருக்க குறிச்சு கொள்ளுங்க. ஓகே பிள்ளைல. அப்ப வட்டத்தில உறுப்புகளை நாங்க என்ன கண்டோம்? வட்டத்தில உறுப்புகள் நான், பரிதி, மையம், ஆரை, விட்டம். விட்டம்னு சொன்ன ஆரையிட 2 மடங்கு. சரியா? அதே மாதிரி விட்டத்தில அரைவாசி தான் ஆரை என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டோம். சரியா? அதுக்கு பிறகு இங்க இந்த வட்டத்தின் நான்கள் என்ற பாடத்துல நாங்க 2 தேற்றங்கள் படிக்க போறோம். சரியா? 2 தேற்றங்கள் படிக்க போறோம். ஒன்று வட்டம் ஒன்றுட மையத்தை நானின் நடுப்புள்ளியை இணைக்கிற கோட்டை பத்தி படிக்க போறோம். சரியா? அந்த கோட்டை பத்தி 2 தேற்றங்கள் இருக்கு. அந்த 2 தேற்றத்துல முதலாவது தேற்றத்தை பார்க்கணும். இப்ப முதலாவது தேற்றம். முதலாவது தேற்றம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா வட்டம் ஒன்றுட நான் வட்டத்தின் நான்கள் என்ற பாடத்துல மொத்தம் 2 தேட்டம் தான் இருக்கு. ரெண்டுமே ஈஸியான தேட்டம். சரியான ஈஸியான தேட்டம் வடிவ கவனிங்க. முதலாவது தேட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா வட்டத்தின் மையத்தையும் சரியா வட்டத்தின் மையத்தையும் ஒரு நாணின் நடுப்புள்ளியையும் நானிட நடுப்புள்ளி என்று சொன்னா இவர் தான் நடுப்புள்ளி என்று வச்சுக்கொள்ளுங்க.
இந்த 4 நடுப்புள்ளி இவர்தான்னு சொன்னா இந்த துண்டும் இந்த துண்டும் என்னவா இருக்கும் பிள்ளை கொண்டு கொண்டு என்னவா இருக்கும் சமனா சமனாக சமனாக இந்த துண்டும் இந்த துண்டும் ஒன்று கொண்டு சமனா இருக்கும் ஏனென்றா இவர் நடுப்புள்ளி நடுவுல இருக்கிறார் இந்த கோட்டுக்கு நடுவுல இருக்கிறார் ஆகவே இந்த துண்டும் இந்த துண்டும் ஒன்று கொண்டு சமனாக இருக்கும் ஆகவே நாங்க இதை குறிச்சு கொள்ளலாம் சரி இவர் நடுப்புள்ளி என்று தந்தா நாங்க இந்த தரவை குறிச்சு கொள்ளணும் இந்த துண்டும் இந்த துண்டும் சமன் அப்ப தேட்டம் என்ன சொல்லுதுண்டா வட்டத்தின் மையத்தையும் நாணின் நடுப்புள்ளியையும் இணைக்கும் கோடு சரியா இவ்வளவுதான் தேட்டம் அங்கால முடிவை சொல்ல போறோம் அந்த தேட்டத்தின் முடிவு இணைக்கும் கோடு அந்த நாணுக்கு செங்குத்து சரியா இவ்வளவுதான் தேட்டம் அப்ப எழுதி கொடுங்க தேட்டம்னு சொல்லி போட்டு இந்த படத்தை எங்களுக்கு குறிச்சு போட்டு வட்டத்தில மையத்தையும் நான் ஒன்றின் நடுப்புள்ளியையும் இணைக்கும் கோடு அங்கால அதுல முடிவு என்ன இணைக்கும் கோடு அந்த நாணுக்கு செங்குத்து அந்த நாணுக்கு செங்குத்தாகும் ஓகே இவ்வளவுதான் தேட்டம் இப்ப இந்த தேட்டத்தை வச்சுக்கொண்டு நாங்க நேரடியா பயிற்சிக்கு போவோம் சரியா ஒரு உதாரண பயிற்சி ஒன்று செய்து காட்டுறோம் பாருங்க இதுல பாருங்க ஒரு உதாரணம் ஒன்று தரப்பட்டிருக்கு ஏபி என்பது ஓய் மையமாகவும் 5 சென்டிமீட்டர் ஆரையும் உடைய வட்டம் ஒன்று நான் ஆகும் ஏபி என்றது ஒரு நான் ஓ என்றது ஒரு மையம் பெரும்பாலும் மையத்துக்கு ஓன்னு தான் பெயர் வைப்பாங்க சரியா அதுக்கு பிறகு ஏபியின் நடுப்புள்ளி சி என்று சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி ஏபி வந்து 8 சென்டிமீட்டர்னு சொல்லப்பட்டிருக்கு சரியா ஆயின் ஓசியின் நீளத்தை காண்க ஓசியின் நீளத்தை காண்க சரியா பிள்ளைகள் அப்ப தந்த தரவெல்லாம் படத்துல குறிப்போமா படத்துல குறிப்போம் சரியா ஏபி என்றது ஒரு வட்டத்தில் இருக்கிற நாணம் ஏபி என்றது வட்டத்தில் இருக்கிற நாணம் சரியா அங்கால வட்டத்தில மையம் வந்து ஓ வட்டத்தில மையம் வந்து ஓ அங்கால என்ன சொல்லப்பட்டிருக்கு ஏபியின் நடுப்புள்ளி சி ஏபியில நடுப்புள்ளி சி என்று சொல்லப்பட்டிருக்கு அப்ப இந்த நடுப்புள்ளிய சி என்று சொல்லி குறிச்சு கொள்வோம் ஓகே இனி என்ன சொல்லியிருக்கு ஆரை ஆரை வந்து 5 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கு அப்ப ஆரையை நாங்க எங்க எல்லாம் கீறலாம் எங்க வேணாலும் கீறலாம் இப்படியும் கீறலாம் சரியா இப்படியும் கீறலாம் இப்படியும் கீறலாம் இப்படியும் கீறலாம் தானே இப்படியும் கீறலாம் சரி நாங்க இப்படி கீறி கொள்வோம் ஆரை வந்து 5 சென்டிமீட்டர் அப்ப 5 சென்டிமீட்டர் குறிச்சு கொள்வோம் ஆரை 5 சென்டிமீட்டர் ஏபி வந்து 8 சென்டிமீட்டர் இவ்வளவும் 8 சென்டிமீட்டரா அப்ப ஏபி வந்து 8 சென்டிமீட்டர்னு குறிச்சு கொள்வோம் ஏபி 8 சென்டிமீட்டர் சரியா இப்ப ஓசியின் நீளத்தை காண்க இதான் கேள்வி ஓசி இந்த நீளத்தை காண்ட்டான் சரியா இவர் செங்கோணம் என்றது தரல இந்த படத்துல இந்த செங்கோணம் என்றது தரல சரியாவுது அப்ப நீங்கள் பைதகரஸ் தேற்றம் என்று சொல்லி ஒரு பாடம் படிச்சிருப்பீங்க 9ஆம் ஆண்டுல பைதகரஸ் தேற்றம் படிச்சிருப்போம் சரியா பைதகரஸ் தேற்றம் வந்து எவ்வகையான முக்கோணிக்கு பயன்படுத்தலாம் செங்கோண முக்கோணிக்கு மட்டும்தான் பயன்படுத்தலாம் செங்கோண முக்கோணத்துல மட்டும்தான் பயன்படுத்தலாம் அப்ப இது ஒரு செங்கோண முக்கோணி என்று கேள்வியில சொல்லியிருக்கா இல்ல சொல்லல சொல்லல அப்ப நம்ம தான் காட்டணும் இவர் ஒரு செங்கோண முக்கோணி என்று காட்டினா தான் நாங்க பைதகரஸ் தேற்றத்தை இந்த முக்கோணத்துல பாவிச்சு தெரியாத பக்கத்து நீளத்தை காணலாம் சரியா அப்ப முதல்ல இவர் ஒரு செங்கோண முக்கோணி என்று காட்டணும் அப்ப அதுக்கு எங்களுக்கு ஐடியா தெரியுமே இது வட்டத்தின் மையம் என்று சொல்லியிருக்காங்க இந்த சி என்ற புள்ளி நாணின் நடுப்புள்ளி என்று சொல்லியிருக்காங்க அப்ப வட்டத்தின் நான்கள் தேற்றம் என்ன சொல்லுது வட்டத்தின் மையத்தையும் நடுப்புள்ளியையும் இணைக்கும் கோடு அந்நாடுக்கு செங்குத்தாகும் அதுல இருந்து எடுக்கலாம் அதுல இருந்து நாங்க என்ன முடிவு எடுக்கலாம் 90 பாகை செங்குத்தண்டா என்ன ஓசிபி 90 பாகைன்னு முடிவுக்கு வரலாம் சரியா அப்ப நாங்க முதல்ல இருந்து எழுதுவோம் நாங்க முதல்ல கண்டுபிடிச்சது ஓசிபி ஓசிபி என்ற கோணம் வந்து 90 பாகைன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஓசிபி அதாவது இந்த கோணம் 90 பாகைன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் எதை வச்சு கண்டுபிடிச்சினாங்க இந்த தீரத்தை வச்சு கண்டுபிடிச்சினாங்க செங்குத்து வட்டத்தின் அது எழுதணும் பிள்ளை ஃபுல்லா வட்டத்தின் என்ன மையத்தையும் ஃபுல்லா எழுதலைன்னா நீங்க ஃபுல்லா எழுதணும்
வட்டத்தின் மையத்தையும் நாணின் நாணின் நடுப்புள்ளியையும் இணைக்கும் கோடு அந்நானுக்கு செங்குத்தாகும் சொல்லி காரணம் எழுதணும். 90 பாகை எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி காரணம் எழுதணும். சரியா? இப்ப 90 பாகைன்னு கண்டுபிடிச்சிட்டு தானே, இனி என்ன செய்யலாம்? இந்த முக்கோணத்துக்கு பைதகரஸ் தேற்றத்தை போட்டா ஓசியை காணலாம். கேள்வி ஓசி யாதுன்றதான் கேள்வி. எங்களுக்கு ஓபி தெரியும் 5 சென்டிமீட்டர், பிசி தெரியும் எத்தனை, இவ்வளவு மெட்டு நடுப்புள்ளி என்ன எத்தனை பிள்ளை, இது எத்தனை 4 சென்டிமீட்டர். பிசின்னு தெரியும். ஓசியை காணும். செங்கோண முக்கோணத்துல பைதகரஸ் தேற்றம் போட போறோம். அப்ப பைதகரஸ் தேற்றம் போட முன்னுக்கு எந்த முக்கோணத்துல என்ன தேற்றம் பாவிக்கிறோம்ன்றத முன்னுக்கு எழுதுங்க. சரியா? விடைய எழுதுறதுக்கு முன்னுக்கு எந்த முக்கோணத்துல பைதகரஸ் தேற்றம் பாவிக்க போறோம்? முக்கோணி ஓசி பில. அப்ப போட்டு கொள்வோம். முக்கோணி ஓசிபியில் சரியா என்ன தேற்றத்தை பாவிக்க போறோம்? பைதகரஸ் தேற்றப்படி. இப்படி எழுதுங்க. எந்த முக்கோணத்துல என்ன தேற்றத்தை பாவிக்க போறோம்ன்றத இப்படி எழுதுங்க. எழுதி போட்டு செய்தாதான் அது இன்னும் அந்த விடைய பூரணப்படுது. ஓகே, இதுக்கெல்லாம் மார்க்ஸ் இல்ல. சரியா? இது இந்த திருத்துறவருக்கு நல்ல வடிவா விளங்குமோ, இந்த முக்கோணத்துல பாவிச்சிருக்காங்க, இந்த தேற்றத்தை பாவிச்சிருக்காங்க, நல்ல வடிவா எழுதியிருக்காங்க, இது ஒரு கெட்டிக்கார பிள்ளையில பேப்பர் என்ன என்றதை விளங்கப்படுத்துறோம். விடையை நல்லா விளங்கப்படுத்துறோம். விடைக்கு கருப்பு பேனை, மஞ்சள் பேனை, பச்சை பேனை போட்டு எழுதுறது வடிவு இல்லை கணிதத்துல. விடை தெளிவாக எழுதுறது தான் வடிவு. அப்போ ஓசிபி என்ற முக்கோணத்துல பைதகரஸ் தேற்றத்தை போட போறோம். அப்ப பைதகரஸ் தேற்றம் என்ன சொல்லுது? பைதகரஸ் தேற்றம் என்ன சொல்லுது பிள்ளை? ஒரு செங்கோண முக்கோணத்துல செம்பக்கத்தின் வர்க்கம். செம்பக்கம் ஓசியா ஓபியா பிசியா? எது செம்பக்கம்? செங்கோணத்துக்கு எதிரில் இருக்கிறதா செம்பக்கம். எப்பவுமே செங்கோணத்துக்கு எதிரில் இருக்கிறவர் தான் செம்பக்கம். அப்ப செம்பக்கத்தின் வர்க்கம் மற்ற 2 பக்கங்களின் என்ன? மற்ற 2 பக்கம் என்ன? ஒன்று ஓசி, இன்னொன்று பிசி. ஓசி பிசி மற்ற 2 பக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கும். என்ன? கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கு. எப்பவுமே செம்பக்கம் தான் பிள்ளைய செங்கோண முக்கோணத்துல மற்ற 2 பக்கத்தை விட செம்பக்கம் தான் பெருசா இருக்கும். சரியா? அப்ப அவர் தனியே இருப்பார், மற்ற 2 பேரையும் கூட்டி எழுதுவாங்க. சரியா? இந்த இடத்துல நிறைய பிள்ளைகள் பிளவுற இடம் என்னன்னு சொன்னா, தெரியாத பக்கத்தை இஞ்சால தனியா போட்டுட்டு தெரிஞ்ச பக்கம் 2ஐயும் கூட்டி எழுதுவாங்க பைதகரஸ் தேற்றத்துக்கு. அதுக்குள்ள செம்பக்கம் தான் இந்த பக்கம் வரும், மற்ற 2 பக்கங்களும் இந்த பக்கம் வரும். ஓகே, இப்போ ஓபி எவ்வளவு தெரியும் தானே? ஓபி எவ்வளவு? 5 வர்க்கம் எல்லாம். அப்ப என்ன போடுவோம்? 5 வர்க்கம். ஓசி வர்க்கம். ஓசி எவ்வளவு தெரியுமா? தெரியாது. ஓசி வர்க்கம் போடுவோம். பிசி எவ்வளவு தெரியுமா? 4 வர்க்கம். 4 போடுவோம். இது பிசி வர்க்கம் தானே. அப்ப பிசிக்கு 4 வர்க்கம். ஓகேவா? அப்ப 5 வர்க்கம் எவ்வளவு? 25. ஓசி தெரியாது, ஓசி வர்க்கம். 4 வர்க்கம் எவ்வளவு? 16. அப்ப 16 கூட்டுப்படுது. அங்கால என்ன செய்யும்? பங்காளி 25 இருக்கு, இங்க 16 கழிவட போகுது. அப்ப ஓசி வர்க்கம் தனியா இருக்க போகுது. அப்ப ஓசி வர்க்கத்துக்கு விடைய காணப்புறம் 25ல இருந்து 16 போனா எத்தனை? 9. என்ன? ஓசி வர்க்கம் 9. அப்ப இந்த வர்க்கத்தை இல்லாம பண்ணணும்னு சொன்னா, என்ன செய்யணும்? 2 பக்கமும் 2 பக்கமும் வர்க்கமூலம் காண வேண்டும். 2 பக்கமும் வர்க்கமூலம் காணப்படும். இது நீளங்கள் தொடர்பான கேள்வி பிள்ளைகள். இதுகள் நீளங்கள் தொடர்பான கேள்வி என்னபடியா நேர்ல மட்டும்தான் விட வரப்போகுது. அப்ப மைனஸ் போட தேவையில்லை.
இங்கே நாங்க ரெண்டு பக்கம் வர்க்கம் மூலம் எடுக்க போறோம். இதுல எழுதுறோம்னா ஓசி வர்க்கம் சமன் 9 என்று வந்திருக்கு. இந்த வர்க்கத்தை இல்லாம பண்ணணும் உங்களுக்கு. ஏனண்டா கேள்வி வந்து ஓசி தான், ஓசி வர்க்கம் இல்லை. அப்ப இந்த வர்க்கத்தை இல்லாம பண்ணணும்னா அப்படி அழிச்சு விடுறது இல்லையா? ஏன் வர்க்கத்தை இல்லாம பண்ணதுக்கு ஒரு முறை இருக்கு. என்ன? வர்க்கம் மூலம் எடுக்கும். சமன்பாடு ரெண்டு பக்கமும் வர்க்கமூலம் எடுக்கும். சமன்பாடுக்கு ரெண்டு பக்கமும் ஒரே வேலையை செய்யணும் முடியா, மற்ற பக்கமும் வர்க்க மூலம் எடுக்கணும். மற்ற பக்கமும் வர்க்க மூலம் எடுப்போம். அப்ப இந்த வர்க்கமும் வர்க்க மூலமும் வெட்டுப்பட்டா இங்க ஓசி என்று வரப்போகுது. வர்க்க மூலம் 9க்கு விட என்ன? 3 3 3 சென்டிமீட்டர். ஓசி சமன் 3 சென்டிமீட்டர் விட வரும். விளங்கினதா? விளங்கிச்சா அப்படி? ஆம் சார். ஓம் சார் விளங்கிட்டு. சரி, சரியா அப்படி? இப்ப இதை ஒரு செய்யும் ஸ்டார்ட் பண்ணுவோம். 27.1 அந்த கேள்விக்கு வாங்க. 27.1 அதுக்கு முன்னுக்கு இந்த உதாரணம், இன்னொரு உதாரண கேள்வி, இதை நான் ஒரு வேகமாக விளங்கப்படுத்தி போட்டு போறேன். ஓகே, இந்த உதாரணம் 2 பாருங்க பிள்ளைகள். PQ என்பது ஓய் மையமாக உடைய வட்டத்தின் நான் ஆகும். சரியா? PQ ஒரு நான் என்று சொல்லப்பட்டிருக்கு, ஓ மையம் என்று சொல்லப்பட்டிருக்கு. PQ நடுப்புள்ளி R, நடுப்புள்ளின்னு தந்திருக்காங்க R. அதே மாதிரி QOR சமன் 40 பாகை ஆய். OPR பெருமானத்தை காணணும். QOR 40 பாகை. அப்ப அதுல படத்துல எல்லாம் குறிச்சிருக்காங்க. படத்துல நம்ம குறிப்போம். நமக்கு இந்த கேள்வி மட்டும்தான் தெரிய மட்டும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு படம் தெரியாது. சரியா? அப்ப இந்த இது படத்தை கீழ போறோம். சரியா? இந்த தரவை பயன்படுத்தி இந்த கேள்வி தரவை பயன்படுத்தி படத்தை கீழ போறோம். பாருங்க, ஒரு வட்டம். கேள்வியில ஒரு வட்டம் ஒன்று இருக்கு. அங்கால PQ என்பது ஓய் மையமாவுடைய வட்டத்தின் நான். சரியா? ஓன்றது மையம், அங்கால PQ என்றது ஒரு நான். அப்ப இவர் P இவர் Q என்று போட்டுக்கொள்வோம். ஓகே, இனி என்ன சொல்லியிருக்காங்க? PQ நடுப்புள்ளி R. அப்ப PQக்கு ஒரு நடுப்புள்ளி குறிக்கிறோம்னா இந்த பக்கம் இந்த பக்கம் சமன். நடுப்புள்ளி வந்து R. சரியா? இனி என்ன சொல்லப்பட்டிருக்கு? QOR. QOR. அப்ப இது இணைப்போம். முதல்ல இது இணைப்போம். QOR. QOR என்று சொன்னா இந்த கோணம் வந்து 40 பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இனி OPR. OPR இதை இணைப்போம். இந்த இருக்கு, இந்த கோணம் எவ்வளவு காணணும், இந்த கோணம் எவ்வளவு காணணும். அவ்வளவுதான் கேள்வி. சரியா? சரியா? அப்ப இப்ப நாங்க படிச்ச தேற்றத்தை பயன்படுத்தி இதுல இன்னொரு தடவை ஆட் பண்ணலாம். என்னது? இதுல இன்னொரு தடவை சேர்க்கலாம். என்னது? ORQ சமன் 90 பாகை. ORQ. ORP. ORPயும் சரி அல்லது ORQ, அந்த ரெண்டு கோணம் என்னவா இருக்கும்? 90 பாகை. 90 பாகையா இருக்கும். காரணம் என்ன? அப்ப ரெண்டையும் எழுதி விடுவோம். ORQ என்ன? ORQ என்ற இந்த கோணமும் ORP இந்த கோணம் என்ன கோணங்களா இருக்கும்? ரெண்டும் என்ன கோணங்களா இருக்கும்? செங்குத்து. 90 பாகை. 90 பாகையா இருக்கும். காரணம் என்ன எழுதுவீங்க? காரணம் மையத்தையும் நானும் நடுப்புள்ளியையும் வட்டத்தின் மையத்திலிருந்து நானின் நடுப்புள்ளியினை இணைக்கும் போது அந்நானின் செங்குத்து. நடுப்புள்ளியையும் இணைக்கும் கூட நானுக்கு செங்குத்து. வட்டத்தின் மையத்தையும் நானின் நடுப்புள்ளியை இணைக்கும் கோடு அந்த நானுக்கு செங்குத்து. இந்த கோடு வந்து இந்த நானுக்கு செங்குத்தா இருக்கு. அப்ப இவரும் 90 தான், இவரும் 90 தான். சரியா? அப்ப இன்னொரு தடவை இதுல குறிக்காம இருக்கு, இன்னொரு தடவை இதுல ஒரு குறிபடாம இருக்கு. என்னவா இருக்கும் சொல்லுங்க. OP சமன் OQ. வெரி குட். வட்டத்தில ஆரைகள் சமன். என்ன? வட்டத்தில ஆரைகள் சமன். OP என்றது ஒரு ஆரை, OQ என்றது ஒரு ஆரை. அப்ப அந்த ரெண்டு ஒன்று கொண்டு சமனா இருக்கும். டபுள் லைன்ல இருக்கலாமா? டபுள் லைன் போடலாமா? இல்ல சார். பாவிச்சிட்டேன்ல. அப்ப ட்ரிபிள் லைன் போடுவோம், இல்ல சிங்கிள் லைன் போடுவோம். இந்த ரெண்டு பக்கங்களும் சமன். மறந்துடாதீங்க பிள்ளைகள், வட்டத்துல தேவைப்படுதோ இல்லையோ வட்டத்துல ஆரைகள் என்று சொல்லி ஒரு கேள்வி வந்தாலே இந்த ரெண்டு சமன் ரெண்டு போட்டுக்கொள்ளுங்க. அப்பதான் உங்களுக்கு
இன்னொரு தேட்டம் ஞாபகம் வரும் 9ஆம் ஆண்டுல படிச்சது. இன்னொரு தேட்டம் என்னது? வட்டத்தின் 2 பக்கங்கள் சமனாயின் அங்கால என்ன? ஒரு வட்டத்தின் 2 பக்கங்கள் சமனாயின் அங்கால என்ன? சாரி, ஒரு வட்டம் என்றேன். ஒரு முக்கோணத்தின் என்ன? ஒரு முக்கோணத்தின் 2 பக்கங்கள் சமனாயின் அங்கால கோணங்கள் சமம். அந்த 2 பக்கங்களுக்கும் எதிரே உள்ள கோணங்கள் சமம். ஒரு ஒரு முக்கோணத்தின் 2 பக்கங்கள் சமனாயின் அதுக்கு எதிரே இருக்கிற 2 கோணங்கள் சம பக்கங்களின் எதிர்கோணங்கள் சமன். ஷோர்ட்டா எழுதலாம். சம பக்கங்களின் எதிர்கோணங்கள் சமன். அப்ப சமனான பக்கத்துக்கு எதிரா இருக்கிற கோணங்கள் சமன். ஓகேவா? அப்ப இங்க பாருங்க பிள்ளை, இந்த 2 பக்கமும் சமன் என்றபடியா இந்த கோணமும் இந்த கோணம் என்னவா இருக்கும்? சமனா இருக்கு. சமனா இவரை கண்டுபிடிச்சிடலாம்ல. இவரை கண்டுபிடிச்சிட்டாலே நாங்கள் இவரை கண்டுபிடிச்சிடலாம். இனி இவரை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இவரை 90 40 கூட்டி 180 இந்த குட்டி முக்கோணத்துல அகக்கோண கூட்டுத்தொகையை போடுவோம். என்ன, இதுல 2 முக்கோணம் இருக்குல்ல, 2 குட்டி முக்கோணங்கள் இருக்கு. இந்த குட்டி முக்கோணத்துல சரியா? அவ ஒரு பேரை போடுவோமே, நீட்டா இருக்கும். முக்கோணி ORQ-வில் சரியா? 3 கோணத்தையும் கூட்டுவோமா? என்னென்ன கோணம் இருக்கு? 40. இவர் எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டோம்? 90 சக இவருக்கு பேர் என்ன? OQR. என்ன? OQR. இந்த 3 கோணத்தையும் கூட்டினா என்ன வரும்? 180 பாகை. இதுக்கு என்ன காரணம் போடுவீங்க? ஒரு முக்கோணத்தின் என்ன? ஒரு முக்கோணத்தின் அகக்கோண கூட்டுத்தொகை. ஒரு முக்கோணியின் அக கோண கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும் என்று சொல்லி தேட்டத்தை போடுவீங்க. அப்ப 90 40 கூட்டினா எத்தனை? 130. OQR சமன் 180. சரியா? இனி 130 கூட்டுப்படுதானே, அங்கால போனா என்ன செய்யும்? 130 அழிப்படும். ஆகவே 180 இருந்து 130 போனா எத்தனை? 50 பாகை. 50 முடிஞ்சுது. அப்ப இவர் 50 பாகைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இவர் 50 பாகை. எங்களுக்கு கேள்வி வந்து OPRன்றதான் கேள்வி. அப்ப இது 50 பாகை இருந்தா இது எவ்வளவு இருக்கு? 50 பாகை. ஏன்னு சொன்னா சம பக்கங்கள் எதிர்கோணங்கள் சமன். அப்ப OQR வந்து 50 பாகைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். OQR வந்து 50 பாகை. சரியா? OQR 50 பாகை. அதுல இருந்து OPR. ஆகவே விடை OPR 50 பாகையாகத்தான் இருக்கும். இதுக்கு தான் என்ன காரணம் போடுவீங்க? இதுக்கு என்ன காரணம் எழுதுவீங்க? சம பக்கங்களின் சமகோணங்கள் சமன், எதிர்கோணங்கள் சமன். ஆகவே OPR சமன் 50 பாகை. ஓகேவா? இந்த கேள்வி விளங்கிச்சா? சேர்த்துக்கு எத்தனை தேட்டங்கள் பாவிச்சிருக்கோம் பாருங்க. வட்டத்தின் ஆரைகள் சமம் என்ற ஒரு தேட்டம் பாவிச்சுனாங்க. வட்டத்தின் மையத்தை நாணின் நடுப்புள்ளியும் இணைக்கும் கூட அந்த நாணுக்கு செங்குத்து என்ற ஒரு தேட்டம் பாவிச்சுனாங்க. அதுக்கு பிறகு முக்கோணி ஒன்று அகக்கோண கூட்டுத்தொகை 180 பாகை என்ற ஒரு தேட்டம் பாவிச்சுனாங்க. அடுத்தது ஒரு முக்கோணத்தின் 2 பக்கங்கள் சமனாயின் அதுக்கு எதிரில் இருக்கிற 2 கோணங்கள் சமன் என்ற தேட்டம் பாவிச்சுனாங்க. அவ பிள்ளைகள் ஒரு கேள்வி செய்யணும்னு சொன்னா சின்னனா ஒரு 2-3 தேட்டங்கள் சேர்ந்த மாதிரிதான் அந்த கேள்விகள் வரும். சரி, அதுக்காண்டி நீங்க பயப்பட தேவையில்லை.
முன்னுக்கு படிச்சது மறந்துட்டு அல்லது முன்னுக்கு ஒழுங்கா படிக்கலையே என்று ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. என்னென்ன தேட்டம் தேவையோ, உதாரணத்துக்கு முன்னுக்கு படிச்ச தேட்டத்தை நான் இப்ப சொன்னேன். சரியா? எது எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நான் ஞாபகப்படுத்தி போட்டு சொல்லுவேன். ஆகவே இதுக்கு முதல் உங்களால ஒழுங்கா படிக்காட்டி ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரியா? அந்த தேற்றம்ன்றது இன்ட்ரெஸ்டான பாடம். மற்ற பாடங்களை விட கேத்திர கணிதம்ன்றது பாடங்கள், தேற்றம், நிறுவல் எல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்டான பாடங்கள். அதை இன்ட்ரெஸ்டா படிப்போம், விரும்பி படிப்போம். சரியா? தேற்றம் என்றாலே அலர்ஜிக் என்று சொல்லி இருக்காம, தேற்றம்னு சொன்னா நான் விரும்பி செய்வேன், தேற்றத்தை நான் என்னை விட பெஸ்டா செய்யறதுக்கு யாருமே இல்லை என்ன மாதிரி ஒரு எண்ணத்தோட படிப்போம். இப்ப நாங்க பயிற்சிக்கு போவோம். சரியா? ஸ்டார்ட் பண்ணுங்க பிள்ளைகள், ஸ்டார்ட் பண்ணுங்க. 27.1 உங்களுக்கு டைம் தரேன். ஓகே, போதுமான நேரம் தரப்பட்டிருக்கு. பயிற்சி 27.1 செய்ய போறோம். கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு உருவிலும் தரப்பட்டுள்ள தரவுகளின்படி எக்ஸின் பெருமானத்தை காண்க. ஒவ்வொரு படத்தையும் பாருங்க. இதுல சொல்லியிருக்கணும் ஓ வந்து மையம், என்ன அது சொல்லாம விட்டுட்டாங்க. இந்த படத்துல ஓன்றது மையம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கணும். சரியா? அப்ப எக்ஸின் பெருமானத்தை காணுவோம். முதலாவது படத்தை பாருங்க. இப்போ ப்ரோவாய்ட்டம் தானே, தீட்டம் விளங்கிட்டு வட்டத்தின் மையத்தையும் நானுடன் நடுப்புள்ளியும் இணைச்சா அது செங்குத்து, அவ்வளவுதான். அந்த தேட்டத்தை வச்சு நாங்க கண்டுபிடிக்க போற விஷயம் வந்து 90 பாகம். சரியா? இந்த ஒரே ஒரு தேட்டம் தான் படிச்சிருக்கிறோம். அப்ப அதை பாவிச்சுதான் இந்த கணக்கு எல்லாம் இருக்கு. அப்ப 90 பாகம். முதலாவது படத்தை பாருங்க. ஒரு வட்டம் ஒன்று தரப்பட்டிருக்கு. ஒரு வட்டம், மையம் ஓன்னு சொல்லி குறிக்கப்பட்டிருக்கு. அங்கால ஒரு முக்கோணி இருக்கு. எக்ஸ் ஒய் செட், எக்ஸ் ஒய் செட், என்ன எக்ஸ் ஒய் செட். அப்ப ஜாயின் பண்ணுவோம். இதுல எக்ஸ் ஒரு கோணம் இருக்கு. இதுல இந்த ரெண்டும் 30 பாகம். ஓகே, முதலாவது கேள்வி கேட்டேன். முதலாவது கேள்வி செய்ய போறோம். முதலாவது இந்த எக்ஸ்ரே பெருமனை காணும். சரியா? அப்ப இதை குறிக்காம இருக்கிற தரவுகளை சொல்லுங்க. குயிக்கா குறிக்காம இருக்கிற தரவுகளை என்னென்ன குறிச்சு கொள்ளுவோம்? ஒரு பாகை, என்ன 90 பாகை குறிக்கிற வேற வட்டத்தில் 6 இந்த கேள்விக்கு தேவைப்படாது. இருந்தாலும் குறிச்சு பழகுங்க. சரியா? அப்பதான் எக்ஸாமுக்கு மறக்காது. ஓகே, அப்ப இந்த எக்ஸ் தான் காணும். அதுக்கு மாதிரி 90 பாகைன்னு கேள்வி தரம் இல்லை, அது நாங்க தானே கண்டுபிடிச்சோம். அப்ப கட்டாயமா இருக்கு. அதை நாங்க எழுதி காட்டோம். மோசட் வாய் வந்து 90 பாகை. காரணம் என்ன? எதை வச்சு கண்டுபிடிச்சோம்? வட்டத்தின் மையத்தையும் நடுப்புள்ளியையும் இணைக்கும் கோடு நன்னானுக்கு செங்குத்தாகும். நடுப்புள்ளி என்ன சொல்லல, ஆனா நாங்க எப்படி கண்டுபிடிச்சோம்? இந்த துண்டு சமரண்டு தந்திருக்கல. சமரண்டு அடிப்படையில் செட் வந்து யாரு? எக்ஸ் ஒய்ட நடுப்புள்ளி. என்ன சொல்ல தேவையில்லை. இந்த இருக்கு, இது ரெண்டு சமரண்டு தந்துட்டா இவர் நடுப்புள்ளி. அப்போ ஒரு வட்டத்தின் மையத்தையும் அந்த தேட்டத்தை எழுதுவோம். தேட்டம், அந்த தேட்டத்தை எழுதுவோம். தேட்டம் மட்டும் போடுற இல்ல, பிறகு தேட்டத்தை முழுமையா எழுதுவோம். சரியா? அப்ப இது 90 கண்டுபிடிச்சாரு. இனி என்ன செய்ய போறோம்? இந்த முக்கோணத்துல கோண கூட்டுத்தொகையை போடுவோம். சரியா? அப்ப என்ன எழுதுவோம்? முக்கோணி ஓ ஜெட் ஒய்யில் நிறைய முக்கோணி இருக்குதானே. அப்ப எந்த முக்கோணத்துல நாங்க செய்ய போறோம்ன்ற எழுதினீங்கன்னா இன்னும் விடை கொஞ்சம் திருத்தமாக இருக்கு. அப்ப இந்த 3 கோணத்தையும் கூட்டுவோம். என்னென்ன கோணம் இருக்கு? கோணம் சொல்லுங்க பார்ப்போம். எக்ஸ் இருக்கு, 90 எவ்வளவு? 180. சரியா? ஏனண்டா அதுக்கு என்ன ரீசன் போடுவீங்க? முக்கோணங்களின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாகும். 180. முக்கோண கோண கூட்டுத்தொகை 180. அப்ப இந்த ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு? 90, 30, 120. அங்கால போனா என்ன செய்யும்? கழிப்படும். கூட்டுப்படுற 120 அங்கால போனா கழிப்படும். ஆகவே எக்ஸ் 80 இருந்து 120 போனா 180 மைனஸ் 120. ஆகவே எக்ஸ் 60 பாகை. முதலாளி விளங்கிச்சு. யாருக்காச்சும் விளங்காட்டி கேளுங்க. அப்படியே யாருக்காச்சும் இதுல 90 சமன் எக்ஸ் 30 இருந்தேனே.
என்ன என்ன சொல்லுங்க. 90 சமன் எக்ஸாக 30, அதனால எக்ஸ் சமன் 60 இருந்தது. நீங்க சொல்ற எனக்கு விளங்கல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க பவித்ரா. 90 சமன் எக்ஸாக 30 இருந்தானே. அகத்தெதிர் கோணங்களின் கூட்டு. OZ எக்ஸ் வந்து 90 பாகை மற்றது. எக்ஸ் வந்து என்னன்னு, எக்ஸ் வந்து 60ன்றது விளங்க இல்லையா? இல்ல, OZ எக்ஸ் வந்து அந்த மட்ட கோணம் 90 பாகை, அதனால அந்த 90 பாகை சமன் எக்ஸாக 30 இருந்தானே. எனக்கு நீங்க சொல்றது விளங்கு இல்ல. நீங்க ஆஹ் ஒரு தெளிவா சொல்லுங்க, உங்க சவுண்ட் கொஞ்சம் இருக்கு எனக்கு. அந்த OZ எக்ஸ் என்ற கோணம் இருக்கு தானே. OZ எக்ஸ் கோணம் எக்ஸ்ட்ரா காண்றதா கேள்வி. இது அந்த தொண்ணூறு. முக்கோணம் இது OZ எக்ஸ் என்ற மட்ட கோணம் 90 பாகை தானே. மற்ற கோணத்தையும் காண சொல்லியிருக்கலாம். அது அது 90 பாகைண்டா அதுல வச்சு காணலாம் தானே. 90 சமன் எக்ஸ் 30 நீங்க அகத்தெதிர் கோணங்களின் கூட்டு. இது 90, இது 90 எடுக்கிறீங்களா? ஓ புறக்கோணத்தை அது அது ஈஸியான. சரி சரி, ஓகே. புறக்கோணத்தை படி செய்யலாமான்னு கேட்குறீங்களா? ஓ அப்படியும் செய்யலாம். சரி, அகக்கோணம் கூட்டுதே போடாம இது வந்து 90 பாகை, ஏன்னா இது 90 பாகை, அதே மாதிரி இவரும் 90 பாகை. சரியா, இவரும் வட்டத்தின் மையத்தை 4 நடுப்புள்ளி இணைக்கும் போது அந்த 4க்கு செங்குத்து ஆக இவரும் 90 பாகையா இருக்கும். சரியா, அப்ப இந்த முக்கோணத்தை தனியே இதுல கீறி காட்டுறேன். அதாவது ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம் என்னத்துக்கு சமன்? அவற்றை அதன் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகை சமம். அப்ப இந்த புறக்கோணத்திற்குரிய அகக்கோணம் இவர் பக்கத்தில் இருக்கிற இவர். ஆக எதிர்கோணங்கள் யாராரு? இந்த இந்த எக்ஸும் 30 எக்ஸும். ஆகவே 30 எக்ஸையும் கூட்டினா என்ன வரும்? 90. 90 பாகை. காரணம் என்ன? புறக்கோணம் என்ன? புறக்கோணம் சமன் அகத்து எதிர் கோணங்களின் கூட்டுத்தொகை. காரணம் சரியா, இப்ப காரணம் எழுதுவோம். 90 வந்து எக்ஸையும் 30ஐயும் கூட்டினா 90 வரும். சரியா, அதுக்கு காரணம் எழுதுவோம். காரணம் தான் இவர். புறக்கோணம் சமன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை. அப்ப இந்த 30 கூட்டுப்படுது. 30 அங்க வந்தா என்ன செய்யும்? கூட்டுப்படுற 30 வந்தா என்ன செய்யும்? கழிப்படும். ஆகவே 90ல இருந்து 30 கழிப்படும் சார். 90ல இருந்து 30 போனா 60 சார். எக்ஸ் சமன் 60. ஸோ ஓகே ஓகே பவித்ரா, வெரி குட். அப்படியும் செய்யலாம். முக்கோணத்தின் அகக்கோண கூட்டுத்தொகையை போட்டும் செய்யலாம். அல்லது புறக்கோண தீட்டம் இருக்குதானே. புறக்கோண தீட்டம் என்ன சொல்லுது? புறக்கோணம் சமன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை. அப்ப இந்த அகத்து எதிர்கோணங்கள் ரெண்டையும் கூட்டினா புறக்கோணம் வரும். அப்ப அப்படியும் செய்யலாம். சரியா, ஒரு கேள்வி செய்யறதுக்கு ஒரு மெத்தட் தான் இல்லை. ஏத்திர கணிதத்துல இப்படித்தான். ஒரு கேள்விக்கு நிறைய முறைகள் இருக்கும். சரியா, நிறைய முறைகள் இருக்கும். அப்ப அதுல எந்த முறையில செய்தாலும் சரியா சொன்னா எங்களுக்கு பூரணமான புள்ளிகள் கிடைக்கும். சரியா, இப்ப 2வது படத்தை பாருங்க. 2வது படம், 2வது ஒரு வட்டம் ஒன்று இருக்கு. அதுல மையம், அதே மாதிரி 2 பக்கங்கள், 2 ஆரைகள், அதே மாதிரி இதுல ஒரு கோடு என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஓ ஏ பி நடுப்புள்ளி சி. அங்கால இந்த துண்டும் இந்த துண்டும் இந்த துண்டும் சமன் சொல்லப்பட்டிருக்கு. அங்கால இவர் எக்ஸ் என்று தரப்பட்டிருக்கு. ஓகே, சரியா? சரி, இதான் படம். இவ்வளவுதான் படம். இந்த எக்ஸ காணும். சரி, அப்ப இதுல குறிக்காத தரவுகளை நான் குறிச்சு கொள்வோமா? குறிக்காத தரவுகளை குறிப்போமா? என்னென்ன தரவுகள் பிள்ளைகள் குறிக்கோணும் சொல்லுங்க பாப்போம். OCB 90. ஓசிபி 90 2x. பாகை, ஓசிஏ 90 பாகை. வேற OA OB சமன் OB. சமன் ஓஏயும் ஓபியும் சமன். வேற இன்னொரு தடவை இருக்கு. இன்னொரு COX பாகை. இன்னொரு தடவை என்ன? சி
ஏஓசி COA. அதுவே இந்த கோணம் என்னவா இருக்கு? இந்த கோணம் எக்ஸ் எக்ஸ் பாய் அவர் இருப்பார். காரணம் என்ன? காரணம் என்ன? முக்கோணங்களோட சம பக்கங்களின் பக்கங்களின் எதிர் இப்ப இந்த படத்தை பெருசா கீழ் காட்டுறோம். இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமனா, இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமனா. இந்த கோணம் எக்ஸா, இந்த கோணம் எக்ஸா. அப்ப நம்ம முக்கோணங்கள் என்ற ஒரு பாடத்துல படிச்சிருக்கிறோம். ஒரு முக்கோணத்துல 2 பக்கங்கள் சமனா இருந்தா அதுக்கு எதிரில் இருக்கிற 2 கோணங்களும் சமன். அதைத்தான் நாங்க ஷோர்ட்டா சம பக்கங்களின் எதிர்கோணங்கள் சமன் என்று சொல்லி போடுவோம். ஆகவே சரியா, ஆகவே இவருக்கு எதிரில் இருக்கிற கோணம் இவருக்கு எதிரில் இருக்கிற கோணங்களும் ஒன்று கொண்டு சமனாக இருக்கும். சரியா, அப்ப இவர் எக்ஸ்ன்னு சொன்னா இவரும் எக்ஸ். சரியா, அது நம்ம கண்டுபிடிச்சதுன்னு சொன்னா அதை எழுதி காட்டேன். நம்ம நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சோம்? ஒன்று, இவர் 90 பாகைன்றதை கண்டுபிடிச்சோம். OCA 90 பாகைன்னு கண்டுபிடிச்சோம். அதான் முதல்ல எழுதுவோம். என்ன OCA சமன் 90 பாகை. என்ன தேற்றத்தை பயன்படுத்தி கண்டுபிடிச்சோம்? வட்டத்தின் மையத்தையும் நானொன்றின் நடுப்புள்ளியையும் இணைக்கும் கோடு அண்ணானுக்கு செங்குத்து ஆகும். செங்குத்தா. சரி, அந்த தேற்றத்தை பயன்படுத்தி 90 பாகைன்றதை கண்டுபிடிச்சோம். அடுத்தது என்னத்தை கண்டுபிடிச்சோம்? இவர் எக்ஸ்டெண்டா இவரும் எக்ஸ்டெண்ட் கண்டுபிடிச்சோம். அது எப்படி கண்டுபிடிச்சோம்? சமனான பக்கங்களின் எதிரான கோணங்கள் சமன். COA பேர் COA போடலாம் அல்லது AOC போடலாம். AOC சமன் எக்ஸ், AOC சமன் எக்ஸ். சம பக்கங்களின் எதிர்கோணங்கள் சமன். சம பக்கங்களின் எதிர் கோணங்கள் சமன். சம பக்கங்களின் எதிர்கோணங்கள் சமன். இப்ப வழக்கம் போல முக்கோணத்தின் அகக்கோண கூட்டுத்தொகையை போடலாம் அல்லது பவித்ரா சொன்ன மாதிரி புறக்கோண கூட்டுத்தொகையும் போடலாம். இது புறக்கோணம், இது புறக்கோணம் 90. அப்ப 2x, இந்த எக்ஸையும் கூட்டினா 90க்கு சமனா இருக்கு. 2x வந்து 90 இருந்தா ஒரு எக்ஸ் எவ்வளவா இருக்கும்? 45 புறக்கோண தேற்றத்தை போட்டு செய்யலாம். அல்லது வழக்கம் போல இந்த குட்டி முக்கோணத்து பேர் என்ன? முக்கோணி OCAயில். மூன்று கோணத்தையும் கூட்டுவோமா? 3 கோணத்தையும் கூட்டுவோம். என்னென்ன கோணங்கள் இருக்கு? ஒரு கோணம் எக்ஸ், இன்னொரு கோணம் எக்ஸ், இன்னொரு கோணம் 90 பார். எக்ஸ் 90. மூண்டையும் கூட்டினா என்ன விட வரும்? 180 பாகை. 180 பாகை வரும். மூண்டையும் கூட்டினா 180 பாகை வரும். அதுக்கு என்ன ரீசன் போடுவீங்க? முக்கோணம் ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. 180 பாகை ஆகும். சரியா, அப்ப ஒரு எக்ஸையும் சேர்த்தா மொத்தம் எத்தனை எக்ஸ்? 2 எக்ஸோட 90 கூட்டுப்படுது. அப்ப அந்த 90 அங்கால போனா என்ன செய்யும்? கழிப்படும். இந்த 90 போனா எத்தனை? 180. 90 போனா 90. அப்ப இந்த 2 எக்ஸ் எப்படி இல்லாம பண்ணலாம்? 2 எப்படி இல்லாம பண்ணலாம்? சமன்பாட்டுல 2 பக்கம் 2ஆல பிரிச்சு விடுவோம். அப்ப 2 மட்டுப்பட்டுரும். 90 2ஆ பிரிச்சு எத்தனை? 45 பாகை. 45. சரியா இருந்தா சரி போட்டு கொடுங்க, பிழையா இருந்தா திருத்தி கொடுங்க. சரியா இருந்தா சரி, பிழையா இருந்தா திருத்தம். ஓகேவா? விளங்காட்டி கேளுங்க. அப்படி இப்ப டவுட்னா உடனே கேளுங்க. சரியா, இப்ப பவித்ரா கேட்டா அப்படி செய்யலாமா? அப்படி செய்யலாம், அவ்வளவுதான். சரியா, அது மாதிரி உங்களுக்கு டவுட் வந்தா கட்டாயம் கேளுங்க. சரியா, இப்ப பாருங்க, 3வது கேள்வியை பாருங்க. 3வது படத்தை கீழே போறோமா? 3வது படம். சரியா, 3வது கேள்வி பாருங்க. 3வது கேள்வி எப்படி இருக்கு? ஒரு வட்டம் ஒன்று தரப்பட்டிருக்கு. ஒரு வட்டம், ஒரு மையம். சரியா, அங்கால மையத்திலிருந்து 2 கோடுகள் போகுது, 2 ஆரைகள் போகுது. சரியா, அங்கால குறுக்கால ஒரு கோடு, அங்கால OPQS, அங்கால PSஐ ஜாயின் பண்ணியிருக்காங்க.
பிஎஸ்ஐ ஜாயின் பண்ணிருக்கு. எக்ஸ் என்ற ஒரு கோணம் குறிக்கப்பட்டிருக்கு. இந்த துண்டு ரெண்டு சமன் தந்திருக்கு. கீழே 55 பாகை என்று குறிக்கப்பட்டிருக்கு. ஓகே, மூன்றாவது கேள்வி. இதுல ஒரு படம் ஒன்று தரப்பட்டிருக்கு. இதுல குறிக்கப்படாம இருக்கிற தரவுகளை சொல்லுங்க. என்னென்ன தரவுகள்? என்னென்ன தரவுகளை குறிக்கலாம் சொல்லுங்க. இதுல குறிக்காம இருக்கிற தரவுகள் என்னென்ன? என்ன பிள்ளைகள் கேட்கல என்ன காய்க்கிறது? இந்த படத்துல குறிப்படாம இருக்கிற தரவுகள் என்ன? செங்கோணம் 90 பாகை. ஒரு ஒரு பேருண்டு வைப்போம். என்ன இதுக்கு இந்த எழுத்து OPQR இந்த புள்ளிக்கு ஆர்ன்னு சொல்லி பேர் இருக்கும். ஆர். சரியா? இப்ப சொல்லுங்க, என்ன தடவை குறிக்கலாம்? ORP 7 90 ஓஆர்பி 90 பாய். ORP 90 பாய். வெரி குட். ஏன் இது நடுப்புள்ளி? ஏன்னா இந்த ஆர் வந்து நடுப்புள்ளி. ஏனென்றா இந்த துண்டும் சமன் தரப்பட்டிருக்கு. வட்டத்தின் மையம் இது நடுப்புள்ளி. அப்ப ரெண்டை இணைக்கிற கூட இந்த 4க்கு செங்குத்து. ஆவே இவர் வந்து 90. சரியா? வேற ஒரு தடவை குறிப்பிடாம இருக்கு. என்னது? OP 7 OS. ஓபி. என்ன ஓபி என்ற கோடும் அது மாதிரி OS என்ற கோடும் ஒன்று கொண்டு சமன். ஆரைகள். அதுக்கு காரணம் என்ன போடுவோம்? வட்டத்தின் ஆரைகள் சமன். வட்டத்தின் ஆரைகள் சமன். ஓகேவா? சரி, அப்ப இங்க பாருங்க. இதுல எங்களுக்கு இந்த கோணம் வந்து 90 பாயின்னு தெரியும். சரியா? இந்த குட்டி முக்கோணத்துல சரியா எங்களுக்கு இந்த உச்சி கோணம் தெரியாது. சரி, இந்த குட்டி முக்கோணத்துல ஆக கோணம் கொடுத்த போடலாம்னு பார்த்தா எங்களுக்கு 2 கோணம் தெரிஞ்சாதான் 3வது கோணத்தை காணலாம். அப்ப இந்த உச்சி கோணம் தெரியாதே, அவ எப்படி செய்யலாம்? என்ன செய்யலாம்? எப்படி இதை காணலாம்? 55 55. என்னண்டு? இந்த 55 பாகையும் அந்த எக்ஸோட இருக்கிற கோணமும் சமமா இருக்கும். 55 சமனா இருக்குமே. சம பக்கங்களின் எதிர்கோணங்கள் சமன். அப்ப இந்த 55ண்டா முழுமையா இவர் முழுமையா 55. ஏன் இந்த 2 பக்கங்களும் சமன் தானே. இந்த பெரிய முக்கோணத்துல இவர் 55ண்டா இந்த கோணம் இந்த SPOன்ற இந்த முழு கோணம் என்னவா இருக்கும்? 55 இருக்குமே. இந்த கோணம் இந்த முழு கோணமும் வந்து 55 இருக்கும். அது காரணம் என்ன? அதுக்கு காரணம் என்ன? பக்கங்கள் சமமான பக்கங்கள். அது முதல்ல எழுதுவோம். எப்படி? ஓபியும் ஓஎஸும் சமன். காரணம் என்ன? இதுக்கு என்ன காரணம்? ஓபியும் ஓஎஸும் சமன். என்ன காரணம்? வட்டத்தின் ஆரைகள் போடணும். வட்டத்தின் ஆரைகள் ரெண்டுமே வட்டத்தின் ஆரைகள் என்னபடியா ரெண்டுமே சமன். இப்ப நாங்க ஓபிஎஸ் வந்து 55 பாகைன்னு எழுதலாம். அதுக்கு என்ன காரணம்? சமனான பக்கங்களின் எதிரான கோணங்கள் சம பக்கங்களின் எதிர்கோணங்கள் சமன். சம பக்கங்களின் எதிர்கோணங்கள் சமன். இப்படி டொட் எல்லாம் போட்டு எழுதலாமா? நான் எழுதலாமா? இல்ல சார், எழுத முடியாது. சரியா? எழுத முடியாது. ஒருங்கி சேவையில வந்து பக்கம் கோணம் பக்கம்ன்றத பாக்கோப்பான்னு எழுதுறோம். அந்த பழக்கத்தை வந்து இதுல பழகுறேன். சரியா? இது நான் இப்ப ஒவ்வொருக்கா திரும்ப எழுதிட்டு இருந்தா உங்களோட நேரம் வீணா போகும்ன்றதுக்காக தான் நான் ஷோர்ட்டா எழுதுறேன். சரியா? நீங்க ஃபுல்லா எழுதுவோம். ஓகேவா? சரியா? அப்ப ஓபிஎஸ் வந்து 55 கண்டுபிடிச்சிட்டோம். ஓஎஸ்பி வந்து 55 தந்திருக்கு. அதுல இருந்து இந்த உச்சி கோணத்தை காணலாம் இல்ல? என்ன 55 எவ்வளவு? 55 10 என்று சொன்னா அப்ப உச்சி கோணம் எவ்வளவா இருக்கும்? 70 பாகை. 70 இருக்கும். அப்ப முக்கோணத்துல அகக்கோணம் கொடுத்தே போட்டுருவோம். முக்கோணத்துல அகக்கோணம் கொடுத்தே போட்டா கண்டுபிடிச்சிடலாம். என்ன முக்கோணத்துல அகக்கோணம் கொடுத்தே போட்டுருவோம். சரியா? எந்த முக்கோணத்துல? பெரிய முக்கோணத்துல. பெரிய முக்கோணம் தானே. அப்ப அவருக்கு பேரை போடுவோம்.
ஓபிஎஸ்ஸில் முக்கோணி ஓபிஎஸ்ஸில் சரியா என்னென்ன கோணங்கள் இருக்கு 55ம் 55ம் இந்த 55ம் இந்த 55ம் மேல இவர் என்ன பிஓஎஸ் இந்த மூணையும் கூட்டினா என்ன வரும் 180 அது வரும் காரணம் என்ன போடுவோம் அதுக்கு காரணம் கோணிகளின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180. முக்கோணியின் ஆகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 என்று காரணம் போடுவோம் முக்கோணியின் ஆகக்கோண கூட்டுத்தொகை 180 ஓகேவா காரணம் அப்ப 55 55 110 55 55 110 இனி பிஓஎஸ் 110 கூட்டு வர்றதால 110 அங்கால போனா என்ன செய்யும் கழிப்படு இப்படும் ஆவே பிஓஎஸ் சமன் 180 பாகையிலிருந்து 110 பாகை கழிபட்டா 70 பாகைன்னு வரும் 70 பாகைன்னு வரும் இப்ப இவர் 70 பாகைன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இவர் 70 பாகைன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப எக்ஸ காணலாம் இல்ல இப்ப எக்ஸ இப்ப இந்த குட்டி முக்கோணத்துல பாருங்க இது 90 இது 70 90 70 160 மிச்சம் இருக்கிற இந்த எக்ஸ் எவ்வளவா இருக்கும் 20 20 இருக்கும் சரியா 20 இருக்கும் அப்ப அந்த குட்டி முக்கோணத்துல ஆக கோண கொடுத்தே போடப்போம் அப்ப அவருக்கு பேர் என்ன இந்த குட்டி முக்கோணத்துக்கு பேர் என்ன OPR. யார் அல்லது ஓஆர்பி ஓபிஆர் ஓஆர்பி எப்படி வேணாலும் சொல்லலாம் முக்கோணி ஓஆர்பி சரியா மூன்று கோணம் என்னென்ன 90 70 ஒன்று இன்னொன்று 70 மற்றது என்ன எக்ஸ் நம்ம காண மூண்டையும் கூட்டின என்னத்துக்கு சமன் 180 முக்கோணின் ஆகக்கோண கூட்டுத்தொகை 180 பார் சரியா அப்ப இந்த ரெண்டையும் கூட்டினா 160 சக எக்ஸ் சமன் 180 சரியா இனி 160 கூட்டுப்படுது தானே அங்கால போனா என்ன செய்யும் கழிப்படு கழிப்படு 160 போனா இது எக்ஸ் சமன் 20 பாகம் ஓகேவா ஒரு 3 வேலையும் முடிச்சிட்டோம் சரியா அப்ப அடுத்த 3 வேலையும் செய்யுங்க ஓகே பிள்ளை இப்ப முதல் 3 வேலைக்கும் விடை எப்படி எழுதணும் காரணம் எப்படி போடணும் என்னென்ன தேட்டங்கள் எல்லாம் பயன்படுத்துறேன்னு சொல்லிட்டேன் இப்ப அடுத்த 3ஐ நான் உங்களுக்கு ஸ்கிரீன்லேயே வச்சு விளங்கப்படுத்த போறேன் நீங்கள் அதுக்கு அந்த நாங்க வளமையா எழுதுற முறையில எழுதி கொடுங்க ஓகே இப்ப பாருங்க இந்த கேள்வி செய்ய போறோம் 4வது கேள்வி சரியா இதுல என்ன பிள்ளைகள் குறிக்கப்படாத தரவுகள் என்னென்ன இருக்கு 90 பாகன இங்க பாருங்க இது நடுப்புள்ளி என்ன இந்த பக்கமும் இந்த துண்டும் சமன்னு சொன்னபடியா இந்த எக்ஸ் என்ற புள்ளி ஒரு நடுப்புள்ளி இதுல ஒரு தரவு ஒன்று மிஸ் ஆயிட்டு என்ன இதுல மையம் ஓ இது ஒரு மையம் ஓன்னு சொல்லி தரப்பட்டிருக்கணுமா இது மையம் ஓ சரியா அப்ப மையத்தையும் ஒரு நடுப்புள்ளியும் இணைக்கிற கோடு செங்குத்து ஏன்னா பிள்ளைகள் வட்டத்தின் மையத்தை அப்ப இது 90 பாகை அதே மாதிரி இஞ்சால பாருங்க இஞ்சால இன்னொரு நான் இருக்குல்ல பிசியில இது ரெண்டும் பி வையும் வைசியும் சமனா இதுல இருந்து என்ன தெரியுது இந்த வை என்றது என்ன இந்த வை என்றது நடுப்புள்ளி அப்ப மையத்தை இணைக்கிற கோடு அந்த நானுக்கு செங்குத்தாக சரியா அப்ப இது பாருங்க அப்படி ஒரு நாட்பகல் என்ன முக்கோணத்துக்கு ஆகக்கோண கூட்டுத்தொகை 180 முக்கோணத்துக்கு ஆகக்கோண கூட்டுத்தொகை 180ண்டா நாட்பக்கல் 4 பக்கம் இந்த பாருங்க ரெட் கலர்ல நான் கீறி இருக்கிறேன் இது ஒரு நாட்பக்கல் தானே அப்ப நாட்பக்கல் ஆகக்கோண கூட்டுத்தொகை எவ்வளவு 360. 4 கோணத்தையும் கூட்டினா 360 4 கோணத்தையும் கூட்டினா 360 அப்ப இது 90 சரியா இது 90 அதுக்கு காரணம் போடுவீங்க வட்டத்தின் மையத்தை 4 நடுப்புள்ளி இணைக்கிற கூட அந்த 4க்கு செங்குத்து இது 90 ஏன்னா இது 90 அதே மாதிரி வட்டத்தின் மையத்தை 4 நடுப்புள்ளி இணைக்கும் கூட அந்த 4க்கு செங்குத்து 90 90 110 எக்ஸ் இந்த 4ஐயும் கூட்டினா என்ன வரும் 290.
4 கோணத்தையும் கூட்டினா என்ன வரும்? 4 360 160. அதுக்கு என்ன காரணம் முடியுங்க? அதுக்கு என்ன காரணம் முடியுங்க? நாற்பகலின் நகர்களின் கூட்டுத்தொகை 260. ஓகே, அப்ப கூட்டினா பாருங்க 110 90 200 200 90 290. அப்ப எக்ஸ் வந்து என்னவா இருக்கும் பிள்ளைகள்? 360 70 மொத்தம் 360 வரணும். அதுல இந்த 3 கோணத்தையும் கூட்டினா எவ்வளவு வருது? 290 வருது. 290 290 கழிச்சு எத்தனை? 70 அப்ப எக்ஸ் சமன் எத்தனை? எக்ஸ் சமன் விளங்கினதா? ஓகே தானே? இவ்வளவு விளங்கிச்சா? இதை நீங்க சுயமா செய்யுங்க. இப்ப நான் சொன்ன அவ்வளத்தையும் வசனம் எழுதி தேட்டங்கள் எழுதி சுயமாக செய்யுங்க. ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். இப்ப 5வது கேள்வி பார்ப்போம். 5வது கேள்வி சரியா? ஏபிசி என்ற ஒரு பெரிய முக்கோணத்திற்கு சரி, இதுல குறிக்கப்படாத தரவுகள் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். குறிப்போம். இந்த இதுல ஓ மையம் என்று தரப்பட்டிருக்கு. என்ன இது? ஓ மையம். என்னென்ன தரவுகள் குறிக்கப்படாம இருக்கு? ஓபி 90 பாகை ஓபிஏ 90 பாய். வெரி குட். காரணம் என்ன? காரணம் என்ன? மையத்திலிருந்து நாணின் நடுப்புள்ளிக்கு வரையப்படும் செங்கோணம் என்னென்ன செங்குத்தா? வரைபடம் செங்குத்தா? அது மறுதலை எல்லாம் சொல்லக்கூடாது. வட்டத்தின் மையத்தையும் நாணின் நடுப்புள்ளியை இணைக்கும் கோடு செங்குத்து. அதை வச்சுதான் 92 கண்டுபிடிச்சோம். இன்னொரு 90 இருக்கேன். இந்த இருக்கு இன்னொரு நடுப்புள்ளி. எப்படி நடுப்புள்ளின்னு கண்டுபிடிச்சோம்? இந்த துண்டும் சமன்னு சொல்லியிருக்கு. ஏகியும் கியூசியும் சமன் கியூசியின் சமன் தரப்பட்டபடியா கியூ வந்து நடுப்புள்ளி. அவர் நடுப்புள்ளியை மையத்தை இணைச்சா அவர் 90 90 90. அப்ப இது என்ன புள்ளிகள்? இது முக்கோணியா இந்த உருவம்? என்ன உருவம்? 40 இந்த ஒரு பக்கம், இந்த 2வது பக்கம், இந்த 3வது பக்கம், இந்த 4வது பக்கம். அப்ப நாற்பக்கம் 2 கோண கொடுத்து எவ்வளவு வரும்? 360. 360. அப்ப 90 90 180. 180ஓட 45 கூட்டினா 225. 225. அப்ப இந்த எக்ஸ் எவ்வளவா இருக்கும்? 155. 360 இருந்து 225 கழிக்கணும். என்ன பிள்ளை? 360 இருந்து 225 கழிக்கணும். கழிச்சா எவ்வளவு? 135. சரியா? எக்ஸ் எல்லாருக்கும் வந்ததா? எக்ஸ் 135ன்றது மிக சரியான விடை. ஓகேவா? விளங்காடி கேளுங்க. அடுத்த கேள்விக்கு போமா? அடுத்த கேள்வி பாருங்க. ஓ வந்து மையம், எக்ஸ் வந்து ஒரு நடுப்புள்ளி, y வந்து ஒரு நடுப்புள்ளி. எதை வச்சு கண்டுபிடிச்சோம்? இந்த 2 பக்கம், இந்த 2 துண்டும், இந்த துண்டும் சம 2 படத்துல குறிக்கப்பட்டபடியா எக்ஸ் வந்து நடுப்புள்ளி. அதே மாதிரி இந்த பாருங்க QYயும் YRும் சம 2 தந்தபடியா y வந்து நடுப்புள்ளி. அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு வட்டத்தில மையத்தையும் 4 நடுப்புள்ளியை இணைக்கும் கோடு அந்த 4க்கு செங்குத்து. அப்ப செங்குத்து. இந்த 2 செங்குத்து. அப்ப 90 90 180. 180 60 240. 340 360. 360 பாகை வரணும். அப்ப 360ல இருந்து எத்தனை? 240 கழிச்சா எத்தனை? 120 எக்ஸ் 120. எக்ஸ் 120. விளங்கினதா? ஓகே, அப்ப மிகுதியா இருக்கிற பகுதியை பாருங்க. மிகுதியா இருக்கிற பகுதி சரி, மிகுதி பகுதியை பாருங்க. இதுவும் சின்ன சின்ன கேள்வி. பந்தியை பார்த்து பயப்படாதீங்க. பந்தியில தரவுகள் தந்திருக்கு. அந்த படத்துல இந்த படத்துல என்னென்ன குறிக்கப்பட்டிருக்கோ அது தரவா தந்திருக்கு. மற்றபடி இது மேல செஞ்ச அதே மாதிரி ஒரு ஈஸி கேள்வி தான். சரியா? இப்ப இந்த கேள்விகளை முயற்சி செய்யுங்க. கேள்வி எல்லாம் எழுத தேவையில்லை பிள்ளைகள். கேள்வி எல்லாம் நீங்க புத்தகத்துல பள்ளிக்கூடத்துல எல்லாம் எழுதுவீங்க. அப்ப நீங்க கேள்வி நம்பரை மட்டும் போட்டா காணும். பயிற்சி 27.1ன்றத போட்டுட்டு கேள்வி இலக்கத்தை மட்டும் போடுங்க. அங்கால இந்த படத்துல இருக்கிற தரவுகளை குறிச்சிங்கன்னா போதும். சரியா? அப்ப இதுல சும்மா பாருங்க. இது ஒரு முதலாவது கேள்வியை பாருங்க. PQ வந்து 12 சென்டிமீட்டரா.
பிக்யூ 12 சென்டிமீட்டர், ஓஆர் வந்து 8 சென்டிமீட்டர், அதெல்லாம் குறிச்சே இருக்கு. வட்டத்திர ஆரையே காணட்டாம். சரியா? வட்டத்திர ஆரை இதான் நாங்கள் முதலா செஞ்ச உதாரண கேள்வி. என்ன வட்டத்திர ஆரைண்டா ஓக்யூ, ஓக்யூ என்ன வட்டத்திர ஆரை ஓக்யூ. அப்ப என்ன தேற்றத்தை போட்டா வட்டத்தின் ஆரை வரும்? இது பைதகரஸ் தேற்றம். என்ன பைதகரஸ் தேற்றம். இது 12ல பாதி எவ்வளவு? 12 6 சென்டிமீட்டர். 6. அப்ப 6 6 36, 8 8 64, 36 64 100. ஆகவே வர்க்கமூலம் 4 100. இந்த கேள்வி நான் செஞ்சு காட்டுறேன் திரும்ப. ஆக வர்க்கமூலம் 100 கூட என்ன விளையாது? 10. ஈஸி கேள்வி செய்து கொண்டு. சரியா? அடுத்த வகுப்புல சந்திப்போம். சந்தேகங்கள் இருந்தா தாராளமா கேளுங்கோ. சரியா? ஓகே பிள்ளைகள், இப்போ வட்டத்தின் நான்கள் என்ற பாடம் ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். 2 தேற்றம் இருக்கு. ஒன்று தேற்றம் மறுதலை. தேற்றம் என்ன சொல்லுது? வட்டத்தின் மையத்தையும் 4 நடுப்புள்ளியை இணைக்கும் கோடு அந்த 4க்கு செங்குத்து. ஓகே, அடுத்த வகுப்புல சந்திப்போம்.